தாழ்த்தா மற்பூனா வெலும் பணியாய் பூண்டோய் நின் புன்வடிவம் காணாது வீழ்நாள் கழித்ததுண்டு அப்படிங்கிறார் ஐயா. வெளும் பணியாய், வெளும் பணியாய் அப்படின்னா திருநீரு அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த திருநீரு பூசிய உன் பொன் வடிவம் காணாமல் வீழ்நாள் கழித்ததுண்டு. இறைவனுடைய திருமேனியை காணாத நாட்கள் எல்லாம் வீணாய் போன நாட்கள்தான், அது வீணாக கழிந்ததுண்டு அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. வீழ்நாள் கழித்ததுண்டு. மானாத காடுபோன் ஞால கடு நடையிலே இருகான் மாடுபோல் நின்று உழைத்து வாழ்ந்ததுண்டு. இப்போ இந்த உலகில் இருக்கேன் இல்லையா, இந்த உலகில் நான் எப்படி இருக்கிறேன்னா, ஒரு ஏர் ஊட்டுறதுக்கு மாடு பூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 மாடு பூட்டுவாங்க ஏர் ஊட்டுறதுக்கு. அந்த மாடு அப்படியே சுற்றி சுற்றி வரும், வயலை கழனியை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகியல் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா, இந்த மாடு போல என்ன கடு நடையிலே இரு கான் மாடு போல், 2 கால் மாடு போல, ஏன்னா நமக்கு இருக்கிறது 2 கால் தானே, மாடு போல் நின்று உழைத்து வாழ்ந்ததுண்டு. என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எதுவும் தெரியாது, 2 கால் இருக்கிற மாடு போல இந்த உலகியெல்லாம் நான் சுற்றி சுற்றியே வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நாடகன்ற கள்ளிவாயோங்கு பெருங்காம கடுங்காற்றில் கொள்ளிவாய் பேய் போல் குதித்ததுண்டு. காமத்துக்கு வந்துட்டார் ஐயா. முதல்ல அப்படியே உழண்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் நாடகன்ற நாடு இல்லாத கள்ளிவாயோங்கு கள்ளிச்செடி நிறைந்த காட்டில், அது எப்படிப்பட்ட காடாம், பெருங்காம கடுங்காட்டில். அந்த காமத்தை ஐயா எப்படி சொல்கிறார்னா, பெருங்காமம் கடுங்காட்டில், கள்ளிக்காடு. இப்போ காமம் அதிகமாக இருக்குதுன்னா அவங்க கள்ளிக்காட்டில் வாழ்கிறாங்கன்னு அது அர்த்தம். கள்ளிக்காடுங்கிறது பாலைவனம் போல் இருக்கும். அந்த காம கடுங்காட்டில் அங்கே கூட வாழ்கிறேன்னு ஐயா சொல்லலை, கொள்ளிவாய் பேய் போல் குதித்ததுண்டு. காமம் நிறைந்த மனிதர்கள் எங்கே வாழ்கிறாங்கன்னா கள்ளிக்காட்டில் வாழ்கிறாங்க. அது கூட எப்படி வாழ்கிறாங்க தெரியுமா, கொள்ளிவாய் பேய் போல் குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் ஐயா. அந்த ஆட்டம், அந்த காமத்தினுடைய வேகம், அதனுடைய வீழ்ச்சி, அது மனிதர்களை எப்படி சாய்க்கும் அப்படிங்கிறதுக்காக ஐயா இதெல்லாம் ஒப்புமைப்படுத்தி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கடுத்து ஒள்ளியரால் எள்ளுண்ட மாயா இயல்புற புன் கல்வியலாம் கல்லுண்ட பித்தனை போல் கற்றதுண்டு. ஒன்றுமே இல்லை, நான் கல்வி கற்கிறேன். எந்த மாதிரி கல்வி தெரியுமா, நான் கற்கக்கூடிய கல்விகள்லாம் மாயாஜால கல்விகள். எள்ளுண்ட மாயா இயல்புற புன் கல்வி எல்லாம். உண்மையாக நாம் எந்த கல்வி கற்றுக்கிறனோ, சாகாத கல்வியை கற்க வேண்டும். சாகாத கல்வி கற்றால் திருவள்ளுவர் சொல்வார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து. இப்போ ஒருமைங்கிறது என்ன, ஒருமை நிலையில் தவத்தால் தவம் செய்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வி சாகாத கல்வி. அந்த சாகாத கல்வியை நான் கற்கணும். ஆனால் நான் எந்த கல்விகளையெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன்னா, எள்ளுண்ட மாயா இயல்புறு, மாயாஜால செயல்கள் நிறைந்த புன் கல்வி எல்லாம், புன்னெறி சேர்ந்த இந்த கல்வியெல்லாம் கல்லுண்ட பித்தனை போல் கற்றதுண்டு. நல்லா கல் குடிச்சுக்கிட்டு திரிகிற பித்தனை போல நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அதற்கடுத்து நல்லுலகில் சீராசை எங்கும் சொல் சென்றிடவே வேண்டுமெனும் பேராசை பேய் பிடித்ததுண்டு. புகழ் என்னும் பேராசைங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நான் பேசுகிறேன் இல்லையா, என்னுடைய பேச்சு எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு பேராசை பிடிச்சி தெரியாது. என்னை எல்லாரும் புகழணும், என்னை எல்லாரும் சொல்லணும், செந்தில் ஐயாவா அவர் ரொம்ப பெரிய ஆளுங்க. இது எப்படிப்பட்டது தெரியுமா, பேராசை பேய் பிடித்ததுண்டுன்னு ஐயா சொல்கிறாரு. அப்போ அதுக்காக நம்ம சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறதில்ல, சன்மார்க்கத்தை பற்றி பேசணும். ஆனால் இப்போ நான் பேசுகிறதெல்லாம் யாரை பற்றி பேசுகிறேன், வள்ளல் பெருமானாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ எல்லா இடத்துலையும் எங்கே போய் சேரணும், வள்ளல் பெருமானார் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, திருவருட் பிரகாச வள்ளலார் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ராமலிங்க சுவாமிகள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சு தான் வரணுமே ஒழிய, செந்தில் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, செந்தில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவராக இருக்காருங்கிற பேச்சு வரக்கூடாது. அப்படி வரணும்னு நான் நினச்சேன்னா அது பேராசை போய் பிடித்ததுண்டுன்னு எனக்கு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. தீராவின் சாதகமோ தீவினையின் சாதனையோ நான் அறியேன்,
பாதகம் என்றால் எனக்கு பால்சோறு. அற்புதமான வரிங்க. பாதகம் செய்வதுனா எனக்கு பால்சோறு போல இருக்குதான் சாப்பிட்றதுக்கு. நம்ம சின்ன வயசுல எல்லாரும் சாப்பிட்ருக்கோம் இல்லையா பால்சோறு, நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பால்சோறு எப்படி சொல்கிறார் ஐயா, தீராவின் சாதகமோ நான் செய்கிற செயல்கள்னாலையா, தீவினையின் சாதனையோ இல்லை என்னுடைய கர்ம வினைகளில் நான் செய்த தீவினையால் வந்த சாதனைகளா செயல்பாடுகளா அதனுடைய முடிவுகளா நான் அறியேன். எனக்கு தெரியாது. என்னுடைய கர்ம வினையா எனக்கு தெரியலை, நான் செய்து கொண்டிருக்க செயல்களா எனக்கு தெரியலை. ஆனால் ஒருத்தனுக்கு பாதகம் செய்கிறதுனா அது எனக்கு பால்சோறு சாப்பிட்ற மாதிரி. எப்படிங்க, ஒருத்தனுக்கு பாதகம் கெட்டது செய்கிறதுனா பாதகம் சாப்பிட்றதுனா எனக்கு பால்சோறு. தீதகன்ற தூய்மை நன்றாம் என்கின்ற தொன்மையினார் வாய்க்கினிய வாய்மை என்றால் என்னுடைய வாய் குமட்டும். எனக்கு வாய் குமட்டிக்கிட்டு வருமா எப்போ தெரியுமா, தீதகன்ற தீமை இல்லாத தூய்மை நன்றாம் என்கின்ற தூய்மை நிறைந்த தொன்மையினார் அறிஞர்களுடைய வாய்க்கினிய வாய்மை என்றால் அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்றால் என்னுடைய வாய் கொமட்டிக்கிட்டு வருமா. என்னுடைய வாய் எப்படி இருக்கணும், அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு அவ்வளோ ஆசைப்படணும், சந்தோஷப்படணும். என்னுடைய வாய் குமட்டும் காய்மை தரும், அதே நேரத்தில் வெறுப்பை தரக்கூடிய கற்கு நிகராம் கடும் சொல்லன்றி நன்மதுர சொற்கும் எனக்கும் வெகு தூரம் கான். வெறுப்பை கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் எனக்கு நெருக்கம். நன்மதுர சொற்கள் நல்ல சொற்கள் என்ன எனக்கும் அதுக்கும் தூரம் இல்லை, வெகு தூரம், ரொம்ப தூரம். நல்லதெல்லாம் எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கு. பொற்புமிக நன்னியனை போற்றுகின்ற நல்லோர்க்கினிய சிவ புண்ணியம் என்றால் எனக்கு போராட்டம். எனக்கு ஒரே போராட்டங்க, வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டமாக தாங்க ஐயா போய்கிட்டே இருக்குது. என்ன போராட்டம் தெரியுமா, பொற்புமிக நன்னியுனை போற்றுகின்ற நல்லோர்க்கு இனிய. ஒன்றும் இல்லை, இறைவனை போற்றக்கூடியவர்களுடைய சிவ புண்ணியம் என்றால் எனக்கு போராட்டம். எனக்கு அதுக்கும் போராட்டம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பாவமும் நானும் எப்படி இருக்கிறோம், ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம், நேசமாக இருக்கிறோம். ஆனால் சிவ புண்ணியம்னா எனக்கு அதுக்கும் போராட்டம் தான், ஒத்தே வராது. புண்ணியம் என்றால் எனக்கு போராட்டம். அண்ணலுனை நாளுரையாது ஏத்துகின்ற நல்லோர் மேல் இல்லாத கோளுரை என்றால் எனக்கு கொண்டாட்டம். எனக்கு கொண்டாட்டமாக இருக்கும். எது தெரியுமா, எது, அண்ணலுனை இறைவா உன்னை நாளுரை ஏத்துகின்ற, ஒரு நாள் கூட விடாமல் ஏத்துகின்றார்கள், புகழ்கின்றார்களே அந்த நல்லோர்கள், அவர்கள் மேல் இல்லாத கோள் சொல்கிறதுனா, அவங்க மேலே குற்றம் சொல்கிறதுனா எனக்கு கொண்டாட்டமாக இருக்குமா. இறைவனை வாழ்த்தக்கூடிய அன்பர்களை பற்றி கோள் மூட்டுவதென்றால், குற்றம் சொல்வதென்றால், குறை சொல்வதென்றால் எனக்கு தீபாவளி பொங்கல் மாதிரி கொண்டாட்டமாக இருக்கும். நீல நினை நேசிக்கும் நல்ல நெறியாம் சிவ ஆகம நூல் வாசிக்க என்றால் என் வாய் நோகும். என்னுடைய வாய் வலிக்குதுங்க, வாய் நோகுது. எதுக்கு தெரியுமா, சிவ ஆகமங்களை கற்றுக்கொள்வதாக இருந்தால் என்னுடைய வாய் என்ன பண்ணுது, நோகும். ஆனால் ஒருத்தனை பற்றி குறை பேசணும்னா 1 மணி நேரம் ஆனாலும் அவன் அப்படி தான்ப்பா, அவன் தெரியும்ப்பா எனக்கு, அப்படியெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். வெட்டி கதை பேசணுமா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவேன். சினிமா கதை பேசணுமா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன். நாடகத்தில் நடக்கிறத பற்றி பேசணுமா பேசுவேன். சிவ ஆகமங்களை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய வாய் நோகுது, வாய் வலிக்குதான். சிவ ஆகம நூல் வாசிக்க என்றால் என் வாய் நோகும். காசிக்கு நீடிக்கலாம் நேர்ந்து அறிவதல்லது வீண் வேடிக்கை என்றால் விடுவதில்லை. காசிக்கு இப்போது புண்ணியம் தேடி எல்லாம் காசிக்கு போகிறாங்க இல்லையா, அதுபோல் காசிக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேறு இடம் கூட வச்சுக்கோங்களேன். புனித யாத்திரைகள் போவதாக இருந்தால் காசிக்கு நீடிக்கலாம் எனில், காசிக்கு போகலான்னா எனக்கு நேரமே இல்லை. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணுன்னா எனக்கு நேரமே இல்லை. வாப்பா வடலூருக்கு போவோம், வள்ளல் பெருமானார் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னா, இல்லைங்க நான் 2 மாதத்துக்கு முன்னாடி தாங்க போயிட்டு வந்தேன், நேரமே இல்லைங்க. ஆனால் வீண் வேடிக்கை பார்ப்பதாக இருந்தால், இப்போ என்ன சினிமாவுக்கு போவோமா, வாங்க போவோம் வாங்க கிளம்புங்க,
பீச்சுக்கு போகலாமா? போகலாம். வீண் வேடிக்கை என்றால் நான் விடுவதில்லை, விடுவதே இல்லை. புண்ணிய தலங்களுக்கு போகணும்னா எனக்கு நேரம் இல்லை. ஆனால் வீண் வேடிக்கை பார்ப்பதுனா நான் விடுவதில்லை. நாடையலில் வீராமுனது விழா செய்யினும் அவ்விடந்தான் 6000 காதம் மாங்கண்டாய். இறைவனுக்கு எங்கேயாவது விழா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தைப்பூசத்துக்கு விழா எடுக்கிறாங்க, வள்ளல் பெருமானாருடைய பிறந்த நாளுக்கு விழா எடுக்கிறாங்க, தருமச்சாலை தொடக்க விழாவுக்கு விழா எடுக்கிறாங்க. அந்த விழாக்கெல்லாம் போகணும்னா எனக்கு 1000 காதம் தூரம். இப்போ நம்ம கிலோமீட்டரில் சொல்கிறோம், அப்போல்லாம் காத தூரம்னு சொல்லுவாங்க. சரியா? 1000 கிலோமீட்டர்னு கூட வச்சுக்கோங்களேன். 1000 கிலோமீட்டர் தூரம் போல் எனக்கு இருக்குது. எது? இறைவனுடைய விழாக்களுக்கு போவதாக இருந்தால். மாறான ஆனால் அப்படி போகாமல், போகமென்றால் உள்ள மிக பூரிக்கும். ஆனால் போகம்னு வச்சுக்கோங்களேன், போகம் சும்மா உலகியல் இன்பம், அதை கேட்டாலே உள்ளம் மிக பூரிக்கும். அன்றி சிவ யோகம் என்றால் என்னுடைய உள்நடுங்கும். போகம் வெளி உலக இன்பம்னா சந்தோஷமாக நான் துள்ளி குதிப்பேன். ஆனால் சிவயோகம் கற்றுக்கலாம் வாப்பா அப்படின்னு சொன்னால் உள்ளேயே நடுங்கும். ஆடாது யாருப்பா போகிறது, அதெல்லாம் வேணாப்பா. உள்நடுங்கும். சோகமுடன் துள்ளல் ஒளிந்து என் நெஞ்சோர்ந்து ஒளியும் காலத்தில் கள்ளமென்றால் உள்ளே கழித்தெலும்பும். சோகமாகி துள்ளல் எல்லாம் ஒளிஞ்சு வயசாகி போய் நெஞ்சு சோர்ந்து அழியும் காலத்தில், மரணம் அடையக்கூடிய காலத்தில், அப்போ கூட கள்ளத்தனம் செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். கள்ளம் என்றால் உள்ளே கழித்தெலும்பும். உள்ள அப்படி சந்தோஷம் பொங்கி வருமா. எப்போ? சாக போகும்போது கூட. ஐயா சொல்லியிருக்கிறாரு. அந்த மனசு எப்படியெல்லாம் இருக்குதுங்கிறது ஐயா சொல்கிறாருங்க. பாருங்களேன் எப்படிப்பட்ட மனசு. இதெல்லாம் படிக்கும்போது ஒவ்வொரு வரிகளை படிக்கும்போதுமே நம்மளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு நம்மை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக பெருமான் கொடுத்த வரிகள் தான். அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்படியெல்லாம் ஒரு வரி படிக்கிறோம், இந்த வரியில் நம்ம இல்லை. இன்னொரு வரி படிக்கிறோம், ஆமாம் இதில் கொஞ்சம் இருக்கிறோம்ல, ஆமாம் கொஞ்சம் இருக்கிறோம். இன்னொரு வரி படிக்கிறோம், ஐயோ மொத்தமே நான் அப்படித்தானே இருக்கிறேன் அப்படின்னு தோணுது இல்லையா? அதில் இருந்தெல்லாம் மாற்றிக்கொள்வதற்காகத்தான் ஐயா இப்படி நமக்கு கொடுக்குறாங்க. அல்ல நெறி செல்லென்றால் அன்றி சிவ சிவ என்றொரு கால் சொல்லென்றால் என்று எனக்கு துக்கம் வரும். அல்ல நெறினா துன்ப நெறி. துன்ப நெறி செல்லுனா துன்பம் சார்ந்த நெறிகளில் செல்ல சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு அன்றி சிவ சிவ என்றொரு கால், சிவ சிவன்னு சொல்ல சொன்னால் எனக்கு என்ன வரும்? துக்கம் வரும், சோகம் வரும், துன்பம் வரும் அப்படின்னு சொல்கிறார். சிவசிவன் யாருப்பா போய் சொல்கிறது சிவசிவன்? அதெல்லாம் முடியாதுப்பா. நல்ல நெறி வாம்பலன் கொண்டோர்கள் மறந்தும் பெறா கொடிய சோம்பல் என்பது என்னுடைய சொந்தம் கான். என்னுடைய சொந்தம் எது தெரியுமா? என்னுடைய சொந்தம் சோம்பல் தான் என்னுடைய சொந்தம்னு சொல்கிறார் ஐயா. மற்றவங்கெல்லாம் என் சொந்தமாக இல்லை. வம்பலன் கொண்டோர்கள் மறந்தும், நல்ல பலன்களை பெற்றவர்கள், இறைவனை நினைக்கக்கூடியவர்கள் மறந்தும் பெறாத ஒன்று தெரியுமா? சோம்பல், சோம்பேறித்தனம். நம்முடைய நிறையா நேரங்களில் நம்மை கீழே வீழ்த்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோம்பல், சோம்பேறித்தனம் தான். அப்புறம் செஞ்சுக்கிடுவோம், நாளைக்கு செஞ்சுக்கிடுவோம், ஒரு 10 நிமிஷம் கழித்து செஞ்சுக்கிடுவோமே. இப்போ என்ன ஆகிட போகுது? இதுதான் இந்த சோம்பல். என்னவா இருக்குது? என்னுடைய சொந்தமாகவே இருக்குது. சோம்பல் என்பது என்னுடைய சொந்தம் கான். ஏம்பலுடன் எற்றோ இரக்கம் என்பது எந்தனை கண்டு அஞ்சி எனை உற்றோரையும் விட்டு ஓடும் கான். ஏம்பலுடன், ஐயோ பாவம். எற்றோ இரக்கம் என்பது, என்னைய பார்த்தா இந்த இரக்கம் இருக்கே, கருணை இருக்கு இல்லையா, அது என்னைய பார்த்தா அஞ்சி பயந்து, என்னைய மட்டும் இல்லை என்னுடைய உற்றோர்கள் என்னை சுற்றி இருக்கிறான் பாருங்க, அவங்களே விட்டுட்டு ஓடி ஓடிமா. எது? இரக்கம். எது இருக்கணும் நமக்கு? இரக்கம்தான் நமக்கு இருக்கணும். ஆனால் நான் சோம்பேறித்தனத்தை சேர்த்து வச்சுருக்கிறேன், காம கடுங்காற்றில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், கோபத்தில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னையை பார்த்தா எனக்கு வர வேண்டிய அந்த தயவு இருக்கு இல்லையா, ஜீவகாருண்யம் இருக்கு இல்லையா, என்னைய மத்தியும் இல்லை என்னையை சுற்றி இருக்கிறவனையை விட்டு ஓடி போயிடும். ஐயா சொல்கிறாருங்க, நான் சொல்லலை. இல்லையா? விட்டு ஓடும் கான் சற்றேனும் ஆக்கமே சேராது அறத்துரத்துகின்ற வெறும் தூக்கமே
எந்தனக்கு சோபனம் கான். எனக்கு எது சோபனம், எது சுகமானது தெரியுமா? தூக்கம். அவ்வளோதான். இப்போ ஐயா அப்படியே மாற்றி 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 எடுத்துகிட்டு வர்றாரு. எதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கு, எது சொந்தமாக இருக்கு? காமமும் கோபமும் சோம்பலும் எனக்கு சொந்தமாக இருக்குது. அப்படி சொந்தமாக இருக்கும்போது கூட என்ன சேரும்? தூக்கம்தான் சேரும். தூக்கம் எந்தனக்கு சோபனம் கான். சுகமானது எனக்கு தூக்கம். ஊக்கமிகும் ஏருடையாய் நீரணியாய் ஈனர் மனையாயினும் வெண் சோறு கிடைத்தால் அதுவே எனக்கு சொர்க்கம் கான். எனக்கு சொர்க்கம் எது தெரியுமா ஐயா? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. திருநீரு பூசாதவனுடைய வீடு ஈனர் மனை அப்படின்னு ஐயா சொல்கிறார் இந்த பாட்டில். என்ன சொல்ற? ஊக்கமிகும் ஏருடையாய், இறைவனை சொல்கிறார், ஏருடையாய் நீரணியா, திருநீர் அணியாத ஈனர் மனையாயினும், திருநீர் அணியாத ஈனர் மனையில் போய் கூட வெண்சோறு கிடைத்தால், நான் சாப்பிட்றதுக்கு நல்ல வெண்மையான தும்பைப்பூ நிறத்தில் சோறு கிடைச்சதுன்னா அது எனக்கு எப்படிப்பட்டதா? சொர்க்கம். அப்போ இதுக்கு என்னங்க அர்த்தம்? திருநீர் பூசாதவங்க வீட்டில் சாப்பிடாதீங்க, இறைவனை நினைக்காதவங்க வீட்டில் சாப்பிடாதீங்க. நல்ல மனத்தர்தமை எஞ்ஞான்றும் தாழ்வுரைத்தல் என்னுடைய சாதகம் கான். நல்ல வாழ்வு வாழ்கிறாங்க இல்லையா, நல்ல மனசோடு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தாழ்த்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், குறைச்சி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு சாதகம். சந்தோஷமாக இருக்கும், சாதகமாக செய்வேன் நான். வேள்வி செய்யும் தொண்டர் தமை துதியாது துட்டரை போலு எப்பொழுதும் சண்டை என்பது எனக்கு தாய் தந்தை. எனக்கு அம்மா அப்பா யார் தெரியுமா? சண்டை போடுறதா எனக்கு தாய் தந்தை. யாரை பார்த்தாலும் சண்டை போடுறோம். அவரா அவன் வர சொல்லி நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் இதுவே அதெல்லாம் செய்யாத என்ன சொல்ல, வா நீ யாராக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் சண்டை போடுறது. வெளியில் மட்டும் சண்டை போடுறது இல்லைங்க. நம்ம நிறையா நேரங்களில் வெளியில் சண்டை போடுறத விட மனசுக்குள்ளே நிறையா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா? வெளியில் சில பேர்கிட்ட சண்டை போட முடியாது. நம்ம வீட்டில் இருக்கவங்கள இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கவங்களும் சரி. ஏன்னா சண்டை போட்டால் வீணா பிரச்சனை வரும், இல்லை சண்டை போட்டால் நமக்கு ஏதாவது துன்பம் வரும், பிரச்சனை வரும் நினச்சோம். ஆனால் மனசுக்குள்ளே என்ன பண்ணுவோம்? அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம், அவங்கள கொலையே பண்ணுவோம். இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் எனக்கு. அப்படிப்பட்ட சண்டை போடுறதுங்கிறது எனக்கு எப்படி தெரியுமா? தாய் தந்தை. அவங்க தான் என்னை பெற்றவங்களே. யார்? சண்டை போடுறவங்க. கொண்ட எழு தாதாட ஓங்கி தலையாட வஞ்சரோடு வாதாட என்றால் என் வாய் துடிக்கும். 7 தாதுக்கள் கொண்ட எழு, 7 தாதுக்கள் தாதாட, எலும்பு நரம்பு ரத்தம் சுக்கிலம் இது எல்லாமே சேர்ந்ததுங்க 7 தாதுக்கள். அந்த 7 தாதுக்கள் தாதாட ஓங்கி தலையாட வஞ்சரோடு வாதாட என்றால் என் வாய் துடிக்கும். வஞ்சம் நிறைந்தவன் இருக்கான் இல்லையா, மனசு ஃபுல்லாக வஞ்சகம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, அவங்க கூட வாயாடணும்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய வாய் துடிக்கும். ஐயோ எப்படா அவங்ககிட்ட பேசுவோம், எப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் வஞ்சகனாக இருக்கிறேன்ல. இப்போ வஞ்சகனாக இருக்கும்போது வஞ்சரோட பேசத்தானே 7 தாதுக்களும் துடிக்கும். அது ஐயா சொல்கிறார், வாய் மட்டும் துடிக்கலையா, உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் சுக்கிலம் எலும்பு எல்லாமே சேர்ந்து துடிக்குமா. கோதாட சிந்தை திரிந்து உழலும் தீயரை போல் நத்தரும நிந்தை என்பது பழைய நேசம் கான். கோதாட சிந்தை திரிந்து உழலும் தீயரை போல், தீயவர்களைப் போல நற்தரும நிந்தை, நல் தர்மம் செய்யக்கூடியவர்களை நிந்தை செய்வது என்பது என்னுடைய பழைய உறவு. அது சும்மா இந்த பிறவியில் வந்த உறவுலாம் கிடையாது. அடுத்தவங்களை திட்டணும்னு வச்சுக்கோங்க, குறை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்னுடைய பழைய உறவுப்பா. பழைய காலத்தில் இந்த சின்ன வயசுலேருந்து வந்த உறவு, அப்படிலாம் விட முடியாது. பழைய நேசங்கான். முந்தவினை என்னென்றால் அன்றி இடர் செய்திடும் கொடிய பெண்ணென்றால் தூக்கம் பிடியாது. ஒரு பெண்ணை பேசணும், அவங்க அழகை வர்ணிக்கணும், அந்த பெண் கூட சேரணும்னு துடிக்கணும்னா எனக்கு தூக்கமே வராது. மற்ற நேரத்துலலாம் எனக்கு நல்லா தூக்கம் வந்துடும், ஆனால் பெண் என்றால் எனக்கு தூக்கம் பிடியாது. பெண்களுடன் புல்லென்றால் தேகம் புலகிக்கும், அன்றி விட்டு நில்லென்றால் என் கண்ணீர் அரும்போம். எல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. இந்த பெண்கள் எல்லாம் நல்ல குடும்பத்து பெண்களை பற்றி ஐயா சொல்லலை. தவறான வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்கள்,
அதுபோல் இருக்கிறவங்க எல்லா காலகட்டத்திலையும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த பெண்களோட சேரக்கூடிய ஆண்களை பற்றி ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பெண்களை பற்றி கூட இந்த இடத்துல ஐயா சொல்லலை. அப்படிப்பட்ட பெண்களை விரும்பி, இது நீங்கள் சங்க காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி வரைக்கும் அந்த பழக்கங்கிறது சில பேர்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட பெண்களோடு செல்வதென்றால் மனசு எந்த அளவுக்கு சந்தோஷப்படும், எவ்வளோ விரும்பி செல்வோம் அப்படிங்கிறத பற்றி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. தேராத வெஞ்சலம் செய் மாயா விகாரத்தினால் வரும் வீண் சஞ்சலம் எல்லாம் எனது சம்பந்தம். என்னுடைய சம்பந்தம், எனக்கு சம்பந்தம் பண்ணவர்னு வச்சுக்கோங்களேன். யார் எனக்கு சம்பந்தம் தெரியுமா? வெஞ்சலம் செய் மாயா விகாரத்தினால் வரும் வீண் சஞ்சலம் எல்லாம், மாமாயினால் பெரிய ஆசையினால் வரக்கூடிய சஞ்சலங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு சம்பந்தம்தான், என்னோட சேர்ந்தவங்க தான், எனக்கு சம்பந்தி தான் ஐயா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அஞ்செழுத்தை நேர்ந்தார் கருள்புரியும் நின்னடியார் தாமேயும் சார்ந்தால் அது பெரிய சங்கட்டம். எனக்கு எது சங்கட்டம் தெரியுமா? 5 எழுத்தை ஓதக்கூடியவர்கள், 5 எழுத்தை ஓதக்கூடியவனுடைய அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சேர்றதுன்னு வச்சுக்கோயேன், அது எனக்கு பெரிய சங்கட்டம். அடியார்களோடு சேர்வதாக இருந்தால், அன்பர்களோடு சேர்வதாக இருந்தால் எனக்கு சங்கட்டமாக இருக்குது. மற்றவங்களோட சேர்றதா இருந்தால் எனக்கு கொண்டாட்டமாக இருக்குது. ஆர்ந்திடும் மான் காந்தும் விழிப்புலியை கண்டது போல் நல்ல குண சாந்தமெனை கண்டால் தலை சாய்க்கும். நல்ல குண சாந்தங்கள் இருக்கு இல்லையா, சாந்தம், அந்த குண சாந்தம் என்னை பார்த்தா தலையை சாய்ச்சிக்கிறோமா. எது போல தலையை சாய்ச்சிக்கிறோமா? ஆந்திடும் மான் காந்தும் விழிப்புலியை கண்டது போல். ஒரு கொடூரமான பார்வை நிறைந்த ஒரு புலியை பார்த்தால், பசியோடு இருக்கக்கூடிய ஒரு புலியை பார்த்தால் ஆர்ந்திடுமான், மான் எப்படி தலையை சாய்ச்சி தன்னையை ஒழிச்சுக்கிறோமோ அதுபோல் இந்த சாந்தமான குணமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னையை பார்த்தா தலையை சாய்ச்சிக்கிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் கெட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஆந்தகையோர் சேர மனத்தில் செறிவித்திடும் புருட தீரமெனை கண்டால் சிரிக்கும் கான். ஆந்தகையோர் வீரமுள்ளவர்கள், புருஷர் அப்படின்னு சொல்லலாம், புருட தத்துவம். சேர மனத்தில் சேர்வித்திடும் புருட தீரமெனை கண்டால் சிரிக்கும் கான். இந்த தத்துவங்கள் எல்லாம், இந்த புருட தத்துவமெல்லாம் என்னையை பார்த்தா கிண்டலாக சிரிக்கும். ஏன்னா நான் அவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன், அப்புறம் எங்கே அது என்னை சேரும்? சிரிக்குங்கான். கோரமதை காணில் உலகில் கருத்துடையோர் கொள்ளுகின்ற நாணமெனை கண்டால் நானும் கான். முதல்ல குற்றங்களை சொல்லிட்டார், இப்போ எதெல்லாம் என்னையை பார்த்தா சிரிக்கும் நானுங்கிறார். இப்படி இருக்கிறேன்ல, என்னையை பார்த்தா அந்த நாணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெட்கம் நாணம், அந்த நாணமெல்லாம் என்னையை பார்த்தா நானுமா, அது என்னோட இருக்கணும். ஆனால் என்னையை பார்த்தா ஐயோ இவனா அப்படி இந்த நாணமே என்னை பார்த்து நாணக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன். ஏனுலகில் ஞானம் கொல உனது நாமமுறை தாளும் அபிமானம் பயங்கொண்டு மாய்ந்துவிடும். இந்த அபிமானம் இருக்குல்ல, அது எப்படின்னா என்னை பார்த்தா பயங்கொண்டு மாய்ந்து விடுமா, இறந்து போய்விடும் அப்படிங்கிறார். ஏனுலகில் ஞானம் கொல எனது நாமம் உரைத்தாலும் உனது நாமம் உரைத்தாலும் அபிமானம் பயங்கொண்டு மாய்ந்துவிடும். இதுதான் ஐயா வரிசையாக சொல்லிட்டாரு. நாணம் நம்மளை விட்டு போயிடும், சாந்தம் நம்ம கையில் இருக்காது, இதெல்லாம் நம்மளை பார்த்தா சிரிக்கும். நம்மட்டு ஒரு உவமைப்படுத்தியே ஐயா இந்த விண்ணப்ப கலைவன்பா முழுவதையும் எடுத்துகிட்டு வருவார். ஆன ஒன்றன் கேண்மை குல தொண்டர் கீர்த்தி பெற கொண்ட ஆண்மைக்கு நான் என்றால் ஆகாது. ஆண்மை இருக்கு இல்லையா, இந்த ஆண்மைக்கு நானாலே ஆகாது. எப்படின்னா, ஆன ஒன்றன் கேண்மை குலத்தொண்டர். அப்போ ஆண்மை நிறைந்தவர்கள் யார்? இறைவனுடைய கேண்மையை பேசக்கூடிய குலத்தொண்டர்கள் தான் ஆண்மை நிறைந்தவர்கள். அந்த கேண்மை குலத்தொண்டர் கீர்த்தி பெற கொண்ட ஆண்மைக்கு நான் என்றால் ஆகாது. நானாலே அந்த ஆண்மைக்கு ஆகாது. நான் நாணத்துக்கு ஆகாது, சம்மந்தத்துக்கு ஆகாது, எதுக்குமே நான் ஆகாது. வாண்மை பெறும் ஐயனின் தாட்பூசிக்கு அன்பர் உள்ளத்து அன்பிற்கும் பொய்யனக்கும் பொருத்தமில்லை. எனக்கும் ஒருத்தருக்கும் பொருத்தமே இல்லைங்க. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் ஜாதகம் பார்த்து பொருத்தம்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அதுபோல் எனக்கும் இன்னொருத்தருக்கும் பொருத்தமே இல்லை. யார் தெரியுமா? வாண்மை பெறும்
ஐய நின் தாள் பூசிக்கும் உன்னுடைய தாள்களை பூசிக்கும் வணங்கும் அன்பர் உள்ளத்து அன்பிற்கும், அந்த அன்பர் உள்ளத்தக்கூடிய அன்புக்கும் பொய்யன் எனக்கும். நான் பொய்யன் தானே, உடம்பு ஃபுல்லாக பொய், வாய் ஃபுல்லாக பொய், வாழ்க்கை முழுவதும் பொய். அப்போ அந்த அன்புக்கும் இந்த பொய்யுக்கும் பொருத்தம் வருமா? வராதே. அதுதான் ஐயா சொல்கிறாரு, பொய்யன் எனக்கும் பொருத்தமில்லை. வையகத்தோர் இல்லெனினும் சும்மா நீ ஈகின்றேன் என்றொரு சொல்லெனினும் சொல்ல துணிவு கொள்ளேன். ஒன்றுமே இல்லைங்க, இந்த பூமியில் இருக்கிறவங்க ஒரு தர்மம் கேட்டு ஒருத்தர் வர்றான்னு வச்சுக்கோங்களேன், நீ தர்மம் கொடுக்க வேணாம், கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பான்னு பக்கத்தில் இருக்கவங்க சொன்னால் கூட அதை சொல்கிறதுக்கு என்னுடைய வாய் துணிவு பெறாதான். நீ தர்மம் கொடுக்க கூட வேணாம்ப்பா, அவர் கேட்டு வர்றாரு, நாளைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புன்னு சொல்லலாம். சொல்லெனினும் சொல்ல துணிவு கொள்ளேன். நான் எனக்கு தைரியமே வராது, நான் சொல்ல மாட்டேங்க, துணிவு கொள்ளேன். நல்லை எமக்கீ என்பார் என்றி என்னை என்பயத்தானின் சோற்றில் ஈ என்பதற்கும் இசையாள்கான். இதை என்னென்னு சொல்கிறது? சோத்தில் வெறுங்கையால் ஈ கூட ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் ஐயா இங்கே சொல்கிறாரு. நல்லை எமக்கு ஈ என்பதன்றி அன்னை என் பயத்தானின் சோற்றில் ஈ என்பதற்கும் இசையாள்கான். ஒரு ஈ உட்கார்றது கூட சோத்தில் நான் விட மாட்டேன். இதெல்லாம் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், உண்மையாக அது சிரிச்சுக்கிட்டே படிக்கக்கூடிய பதிகமே இல்லை. நம்ம ஐயா என்ன பண்ணுறாரு, இந்த பாட்டிலெல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். உங்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு நீ பார்த்துக்கோ. யாரு கூடலாம் இருக்கணும், யாரு கூடலாம் இருந்திருக்கணும், ஆனால் நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத இறைவன்கிட்ட விண்ணப்பமாக சொல்கிறார். நான் என்ன பண்ணணும் இறைவன்கிட்ட? ஐயோ நான் இப்படியெல்லாம் இருக்கனே, இப்படியெல்லாம் இருக்கனே, இதெல்லாம் என்னை மாற்றுப்பா அப்படின்னு விண்ணப்பம் வைக்கணும். ஏன்னா இது பதிகமே விண்ணப்ப கழிவன்பா தானே. ஈ என்பார்க்கு என்னும் சிலர் மண்ணிடுவார் என கந்த மண்ணும் கொடுக்க மனம் வாராது. ஒருத்தர் வந்து தர்மம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், சாப்பாடு போடலைங்க, ஒரு பிடி மண் எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, மண், வெறும் மண். மண்ணிடுவார் என கந்த மண்ணும் அந்த மண்ணும் கொடுக்க மனம் வாராது. அந்த மண்ணை கூட எடுத்து கொடுக்க மாட்டேன், ஒரு கைப்பிடி மண் இந்தா வச்சுக்கன்னு கூட கொடுக்க மாட்டேன். துரியோதனை சொன்னான் இல்லையா மகாபாரதத்தில், 5 ஊசி முனை அளவு நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னானான். அவன் சண்டையிலையும் கோபத்திலையும் அண்ணன் தம்பி மேலே இருந்த கோபத்தில் சொன்னான். ஆனால் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்தாக்கிட்டா ஒரு பிடி மண் கொடுக்க கூட மனசு வராதான். அவ்வளவு நல்ல மனசு, கருணை நிறைந்த மனசு நமக்கெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அன்னுரும் என் இல்லை அடைந்தே இறப்பவர்க்கு எப்போதும் இல்லை என்பது என் வாய்க்கு இயல்புகான். என் வாய்க்கு இயல்பாக ஒன்று வரும், யோசிக்கவே வேணாம், சட்டுன்னு வரும். எது தெரியுமா? ஐயா சாமி என்கிட்ட இல்லைன்னு யாரா சொன்னாங்கன்னா இல்லை போ அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இயல்பாக வரும். எப்படி? ஐயா சாமி கொடுன்னு எனக்கு எது இல்லைன்னு கேட்டால் இல்லை இல்லை போ அடுத்த வீட்டை பார் அப்படி சொல்கிறது இல்லையா, அது எனக்கு இயல்பாக வரும். இல்லை என்பது என் வாய்க்கு இயல்புகான். தொல்லுலகை ஆண்டாலும் ஆண்டாலும் அன்றி அயலார் புன் கீரைமணி பூண்டாலும் என் கண் பொறுக்காது. ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்கிறேன், இந்த உலகத்துக்கே நான் தான் ராஜா. தொல்லுலகை ஆண்டாலும் அன்றி, இந்த உலகத்தையே நான் தான் ஆண்டால் கூட அயலார் இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீரைமணி பூண்டாலும் என் கண் பொறுக்காது. இன்னொருத்தவங்களுக்கு நான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறேன், அவங்கக்கிட்ட வெறும் கீரை தாங்க இருக்குது, அந்த கீரையை பார்த்தாலே என் கண்ணுக்கு பொறுக்காதான், பொறாமல் வருமா. அவங்ககிட்ட எப்படி கீரை இருக்குது, எதனால அவனுக்கு கீரை வந்துச்சு? எது? நான் அந்த உலகத்துக்கே ராஜா. அப்போ இந்த மனசு எப்படிப்பட்ட மனசு பாருங்க. கீரைமணி பூண்டாலும் என் கண் பொறுக்காது. நீண்ட எழு தீபம் உருவோர் திசையோர் மற்ற யாவருக்கும் கோபம் அது நான் கொடுக்கில் உண்டு. இப்போது நான் ஒரு வங்கி வச்சு நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அவருக்கு மட்டும் கொடுப்பேன். ஒருத்தர் கடன் கேட்டு வர்றாரு, அவருக்கும் கொடுப்பேன். நான் நிறையா பணம் இருக்குது, நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். அதுபோல் என்கிட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வங்கியிலையும் எவ்வளோ பணம் இருக்குமோ அதை விட அதிகமான பணம் என் கையில் இருக்குது. என்ன பணம் தெரியுமா? கோபம் எனும் பணம். அந்த கோபத்தை நான் யாருக்கெல்லாம் கொடுப்பேன் தெரியுமா?
நீண்ட 7 தீபம் ஒருவோர் 7 உலகத்திலும் இருக்க, நீண்ட 7னா 7 உலகம், 7 உலகத்தில் இருப்போர், திசையோர் எல்லா திசையிலும் இருப்போர், மற்ற யாவர்க்கும் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் தேவர்களாக இருந்தாலும் சரி, நரகர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கோபமது நான் கொடுக்கில் உண்டு. எவனுக்கெல்லாம் கோபம் வேணும், வா என் கையில் நிறையா இருக்குது, நான் கொடுக்குறேன், வாங்கிக்கோ. ஏன்னா அவ்வளவு கோபத்தை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். கோபமது நான் கொடுக்கில் உண்டு. ஆபத்தில் வீசம் கொடுத்திட்டு வீசமென பிறரை மோசம் செய்ய நான் முதற்பாதம். ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா நான் அந்த ஆபத்தில் போய் காப்பாற்றணும் இல்லையா? நான் காப்பாற்ற மாட்டேன், அவங்களுக்கு இன்னும் நான் மோசம் செய்வேன். அப்படி செய்கிறதுனா நான் தான் முதல் பாதம். முதல் அடியை யார் வைப்பானா? நான் தான் வைப்பேன். ஆபத்தில் இருக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு இன்னும் மோசம் செய்வதுன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். முதல் பாதம் எனக்கு. பாசமுலோர் கைக்குடையவே எழுதி கட்டி வைத்த இவ்வுலக பொய்க்கதையே யான் படிக்கும் புத்தகங்கள். நான் புத்தகம் படிக்கிறேன், விரும்பி படிக்கிறேன், சந்தோஷமாக படிக்கிறேன், வாழ்நாள் முழுவதும் படிக்கிறேன். என்ன புத்தகம் தெரியுமா? அருட்பா இல்லை, திருக்குறள் இல்லை, திருமந்திரம் இல்லை, தேவாரம் திருவாசகம் இல்லை, நாலடியார் இல்லை. எந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா? பாசமுலோர், பாசம் நிறைந்தவர்கள், பாச நூல் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. புராணங்களில் கை குடையவே கஷ்டப்பட்டு எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, பொய்யான கட்டுரைகள், பொய்யான கதைகள். அது புராணங்களாக இருந்தாலும் சரி, இதிகாசங்களாக இருந்தாலும் சரி, அதோட உண்மைத்தன்மை என்பது வேறு. அதில் கற்பனையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதைகள் நிறைந்த புத்தகங்கள், எதற்கும் பிரயோஜனப்படாத துர் அரசியல் புத்தகங்கள். துர் அரசியல்னு சொன்னேன், நான் நல்ல அரசியல் புத்தகங்களை சொல்லலைங்க. துர் அரசியல் புத்தகங்கள், எதற்கும் பயன்படாத வேடிக்கைகள் கேடிக்கைகள் நிறைந்த புத்தகங்கள், கட்டுக்கதைகள் பற்றிய புத்தகங்கள், இறைவனை பற்றிய கற்பனைகளை சொல்லக்கூடிய புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் தான் நான் படிக்கக்கூடிய புத்தகங்கள். நான் உண்மையை படிக்க மாட்டேன், பொய்யான கதைகள். அதனால தான் ஐயா சொல்கிறாரு, பாசமுலோர் கைக்குடையவே எழுதி கட்டி வைத்த இவ்வுலக பொய்க்கதையே யான் படிக்கும். இதெல்லாம் பொய்க்கதை தான், எல்லாம் பொய் 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 பொய். இறைவனை உண்மையை அடைய விடாமல் மனிதர்களை மாய வலைக்குள் சிக்க வைக்கக்கூடிய, மனிதர்களை மரணத்தை நோக்கி தள்ளி கொண்டிருக்கக்கூடிய சொற்கள் நிறைந்த அத்தனை நூல்களுமே பொய்க்கதை நிறைந்த புத்தகங்கள் தான். மெய்ப்படு நின் மந்திரத்தை உச்சரியா வாயுடையேன் என் போல தந்திரத்தில் கைதேர்ந்தவர் இல்லை. என்ன போல தந்திரத்தில் கைதேர்ந்தவன் யாரும் கிடையாது. என்ன தந்திரம் தெரியுமா? நீ மந்திரத்தை, உன்னுடைய மந்திரத்தை உச்சரிக்காமல் இருக்க பாரு, அதை போல தந்திரம் இந்த உலகத்தில் என்னை விட ஜெயிக்கிறவன் யாருமே கிடையாது. நியாயமாக என்ன பண்ணணும்? இறைவனுடைய திருநாமத்தை திருமந்திரத்தை சொல்லணும். ஆனால் சொல்லாமல் இருக்கிறதுல எனக்கு இருக்கு பார் தந்திரம், அந்த தந்திரம் இந்த உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. கை தேர்ந்தவர் இல்லை, யாருமே கிடையாது. எந்தை இனி ஏதென்று உரைப்பேன் இருங்கடல் சூழ் வையகத்தில் சூதென்பதெல்லாம் என் சுற்றம் கான். நான் என்னப்பா சொல்கிறது? இந்த சூது பண்ணுறது இருக்கு இல்லையா, சகுனிலாம் என்னங்க சூது விளையாண்டான், என்னங்க சூது பண்ணான். என்னுடைய சூது இருக்கே, அது எப்படிப்பட்ட சூது தெரியுமா? ஏதென்று உரைப்பேன் இருங்கடல் சூழ் வையகத்தில், கடல் சூழ்ந்த இந்த வையகத்தில் சூதென்பதெல்லாம் என் சுற்றம்கான். அந்த சூது மொத்தமே என்னுடைய சுற்றம்தான். சகுனி ஒருத்தனுக்கு தான் சூது தெரியும், அதுபோல் ஆயிரக்கணக்கான சகுனி எனக்கு சுற்றமாக இருக்கிறான். சூதென்பதெல்லாம் என் சுற்றம்கான். ஓதுகின்ற நஞ்சமெலாம் கூட்டி நமின்றிடினும் ஒவ்வாத வஞ்சமெலான் என் கைவசம் கண்டாய். வஞ்சம் இருக்கு இல்லையா, வஞ்சகம் செய்கிறோம் இல்லையா, அதெல்லாம் என் கைவசம், என் கைக்குள்ளேயே இருக்குது. நான் நினச்சா எப்போ வேணாலும் என்னால் வஞ்சகம் செய்ய முடியும், யாருக்கும் மோசம் செய்ய முடியும், யாரையும் கீழே தள்ள முடியும். அது என் கைவசம், என் தந்திரம் என்கிட்ட இருக்குது தெரியுமா? கைவசம் கண்டாய். அஞ்ச வரும் வீணவமாம் வஞ்ச வினைக்கு முதலாகி நின்ற ஆணவமே என் காணி ஆட்சியதாம். என்கிட்ட ஆட்சி இருக்குங்க. என்னுடைய ஆட்சி எது தெரியுமா?
ஆணவம் தான் என்னுடைய ஆட்சி, வேறு எதுவும் என்னுடைய ஆட்சி. நான் தான் ராஜா. இப்போ தானே சொன்னேன், நான் தான் ராஜா. அந்த ராஜா எதை வச்சு நான் ஆட்சி செய்கிறேன் தெரியுமா? ஆணவத்தை வச்சு ஆட்சி செய்கிறேன். ஆணவமே என் காணி ஆட்சியதாம். மானிறைந்த நல்லறிவே என்னை நெடுநாள் பகைத்ததன்றி மற்றை புல்லறிவே என்னுட் பொருள் கண்டாய். நல்ல அறிவெல்லாம் என்னைய பகைச்சிக்கிட்டு போயிருச்சு, புல்ல அறிவெல்லாம் என்னுடைய பொருளாக சேர்ந்துருச்சு. நல்ல அறிவு என்னை பகைச்சிக்கிட்டு போயிடுச்சு, தீய அறிவெல்லாம் என்கிட்ட இருக்க பொருளாக சேர்ந்துருச்சு. புல்லறிவு என்னுள் பொருள் கண்டாய். சொல்லவுனா வேடருக்கும் இட்டாத வெங்குணத்தாலிங்குழலும் மூடருக்குள் யானே முதல்வன் கான். இலி குணம், வேறு ஒன்றுமே இல்லை. இழிவான குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்களில் நான் தான் யாராக இருக்கிறேன்? முதல்வனாக இருக்கிறேன், நான் முதல் ஆளாக நிற்கிறேன். வீடெடுத்த மேதையர்கள் வேண்டா விலங்காய் திரிகின்ற பேதை என்பது என் உரிமை பேர் கண்டாய். வீடெடுத்த மோட்ச வீட்டுக்கு போகக்கூடிய மேதையர்கள் வேண்டாத விரும்பாத விலங்காய் திரிவதென்றால் அது என்னுடைய உரிமை. எனக்கு எது உரிமை தெரியுமா? வீடு பேறு சேர்வது இல்லை, நல்லோர்களிடம் சேர்வது இல்லை, வேண்டா விலங்காய் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இறையொருளை சிந்திக்காத அப்படி திரிகிறதுனா அதுதான் என்னுடைய சந்தோஷம், என்னுடைய உரிமை. அவள்கிட்ட சொல்லிட்டார் ஐயா, உரிமைன்னு சொல்லிட்டார். உரிமைனா நமக்கு சொந்தமானது தானே, அதான் என்னுடைய உரிமை பெயர் கண்டாய். பேதமுறை ஓதுவதென் பற்பளவாய் உற்ற தவத்தோர் நீத்த தீதுகளெல்லாம் எனது செல்வம்கான். செல்வம், வசதி வாய்ப்போடு இருக்கிறேங்கண்ணா, எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் எந்த செல்வம் தெரியுமா? வீடெடுத்தல்ல, பேதமுறை ஓதுவதென் பற்பளவாய் உற்ற தவத்தோர் நீத்த, தவம் செய்யக்கூடியவர்கள் நீத்த தீதுக்கள் எல்லாம், உற்ற தவம் செய்தவர்கள் விட்ட தீமைகளை எல்லாம் எனது செல்வம். அப்போது உண்மையான செல்வமா இது பொய் செல்வமா? அவ்வளவுதான். மொத்தமே தீதுக்கள் தான் என்னுடைய செல்வமாக இருக்குது, அதெல்லாம் தான் என்னுடைய சுற்றமாக இருக்குது, அதெல்லாம் என்னுடைய உரிமையாக இருக்குது. இதை தான் ஐயா வரிசையாக சொல்லிட்டு வர்றார். நம்முடைய செல்வம் எது, நம்முடைய சுற்றம் எது, நம்முடைய உறவு எது, நம்முடைய காணி ஆட்சி எது, இதைத்தான் ஐயா சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஆதலினால் பேயினை ஒத்த இவ்வுலகில் பித்தாகி நின்ற இந்த நாயினை நீ ஆண்டிடுதல் நன்கு நன்றே. இப்படியெல்லாம் நான் இருக்கிறேன்ப்பா, அதனால் என்னை ஆட்கொள்வது என்பது உனக்கு கஷ்டம்தான், நல்லதில்லை இல்லை. ஆமாம், நான் இப்படியெல்லாம் இருந்தேன்னா எப்படி என்னை இறைவன் ஆட்கொள்வான்? அதான் ஐயா சொல்கிறார். ஆதலினால் நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன்ப்பா. எல்லா குற்றங்களையும் ஐயா வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்துட்டார். ஆதலினால் பேயினை ஒத்து இவ்வுலகில் பித்தாகி நின்ற இந்த நாயினை நீ ஆண்டிடுதல் நன்கன்றே. என்னை ஆட்கொள்வது உனக்கு நல்லதில்லைதான். ஆனாலும் முன் மண்ணாருயிர்களுக்கும் வானவர்க்கும் தானிறங்கி உண்ணா கொடுவிடம் உண்டனையே. சிவபெருமான் ஆழகால விஷம் உண்டார் இல்லையா, அதைத்தான் ஐயா இங்கே சொல்கிறார். தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தையும் விஷத்தையும் அங்கே கொண்டு வரும் பொழுது அமுதத்தை தேவர்கள் சாப்பிட்றாங்க, நரகர்கள்லாம் விஷத்தை சாப்பிட்றாங்க. ஐயா தேவர்களை காப்பாற்றுறதுக்காக விஷத்தை எடுத்து தேவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக விஷத்தை ஐயா சிவபெருமான். ஆனாலும் இப்படியெல்லாம் நான் இருக்கிறேன், ஆனாலும் என்னை ஆட்சி செய்வது, என்னை ஆட்கொள்வது என்பது உனக்கு நன்றி இல்லை தான். ஆனாலும் எனக்கு வேறு வழி இல்லையே, என்னை யார் ஆட்சி செய்ய முடியும்? நீ தானே ஆட்சி செய்யணும், நான் உனக்கு அடிமை இல்லையா? நீ என்னை ஆட்கொள்ள மாட்டையா? அது ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அடுத்து அப்படியே எடுத்துகிட்டு வர்றாங்க. பற்றுலகில் அன்புடைய தாயார்கள் 1000 பேர் ஆனாலும் அன்புடையாய் நின்னை போல் ஆவாரோ. இந்த உலகத்தில் 1000 பேர், நான் எவ்வளவோ குற்றங்கள் செஞ்சேன்ப்பா, இந்த குற்றங்கள் எல்லாம் நான் வரிசையாக செஞ்சுருக்கிறேன், எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு வர்றேன். என்னை ஆட்கொள்வது உனக்கு நன்றி இல்லைனாலும் நீ என்னை என்ன பண்ணணும்? பற்றுலகில் அன்புடைய தாயார்கள், ஒரு அம்மாவே பாசத்தோடு இருப்பா,
1000 அம்மாக்கள் பாசத்தோடு இருந்தாலும் அன்புடையாய் நின்னை போல் ஆவாரோ. நீ அன்னையிலும் பெரிய அன்னை அல்லவா, உன்னை போல யாராவது இருப்பாங்களா? இப்போ இறைவனிடம் என்ன பண்ணுறாருன்னா உரிமையை கேட்க ஆரம்பிச்சிடுறார். இவ்வளவு நேரம் மனிதர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிக்கொண்டே வந்த வள்ளல் பெருமானார் இப்பொழுது இறைவனை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிடுறார். ஏன்னா வேறு வழி இல்லை, இப்படியெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் என்னை யார் காப்பாற்றணும், யார் ஆட்கொள்ளணும், நீதானே ஆட்கொள்ளணும். அதனால் ஐயா சொல்கிறாரு, 1000 அன்னைகள் இருந்தாலும் உன்னை போல அன்பு காட்ட முடியுமா? இன்பமுடன் ஈண்டவரும் தந்தையர்கள் எண்ணிலரே, ஆயினும் என் ஆண்டவனே நின்னை போலாவாரோ. முதல்ல அம்மாவை சொன்னார், அதுக்கடுத்து அப்பாவுக்கு வந்துட்டார். ஈண்டவரும், இங்கே எத்தனையோ பேர் பெற்ற தந்தையர்கள் இருந்தாலும் ஆயினும் என் ஆண்டவனே, என்னுடைய இறைவா, உன்னை போல ஆவாங்களா? உன்னை போல என்னை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறார். போல் ஆவாரோ பூண்டகைக்குள் ஏனுடைய நின்னை அன்றி எந்தை பிரானே உன் ஆணை எனக்கு உற்ற துணை யாருமில்லை. எனக்கு யாரு துணை? என் அம்மா நீதான், என் அப்பா நீதான், எனக்கு உன்னை விட்டால் யாருமே துணை கிடையாதுப்பா, நீ தான் என்னை காப்பாற்றணும். நான் அப்படியெல்லாம் தான் இருப்பேன், நான் அப்படியெல்லாம் தான் இருந்தேன், எல்லாத்தையும் மாற்று, எனக்குள்ளே வந்து மாற்று அப்படின்னு ஐயா உரிமையாக கேட்குறாரு. எனக்கு உற்ற துணை யாரும் இல்லையே, நான் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? எனக்கு நீ தான் துணையாக இருந்து காப்பாற்றணும். எனக்கு உற்ற துணை யாரும் இல்லை. நாணமுலன் ஆனேன் பிழைகள் அனைத்தினையும் ஐயா நீ தானே பொறுக்க தகுங்கண்டாய். இதுதான் முக்கியமான வரி. 1000 தவறுகள் நான் செய்திருந்தாலும் நாணமுலன் வெட்கமில்லாதவன் ஆனேன் பிழைகள் அனைத்தினையும், நான் செஞ்ச பிழைகள் அனைத்தினையும் ஐயா நீ தானே பொறுக்கத்துங்கிட்ட. வேறு யாராலாவது பொறுக்க முடியுமா? வேறு யாராலையும் பொறுக்க முடியாது. இவ்வளவு தப்பு பண்ணனா யார் பொறுத்துப்பாங்க? அம்மா பொறுத்துப்பாளா? அப்பா பொறுத்துப்பாரா? கட்டிய மனைவி குழந்தைகள் பொறுத்துப்பாங்களா? இப்படியெல்லாம் தப்பு பண்ணால் யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் நீ தானப்பா பொறுத்துக்கணும், நீ தானே உண்மையாக என்னை பெற்றவன். அதனால் ஐயா சொல்கிறாரு, நீ தானே பொறுக்க தகுங்கண்டாய், உன்னால தான் முடியும். மேல் நோற்ற மாற்றனுக்கும் எட்டா மலர்கடலோய் நீ என்னை கூற்றவனுக்கு காட்டி கொடுக்கற்க, கூற்றனுக்கு காட்டி கொடுக்கற்க. ஐயா நான் தப்பெல்லாம் பண்ணிட்டேன், என் அம்மாவாக இருந்து அப்பாவாக இருந்து துணையாக இருந்து நான் செஞ்ச பிழைகளெல்லாம் பொறுத்துக்கணும். தயவு செஞ்சு கூற்றனுக்கு, இந்த மரணன்னு ஒன்று இருக்கே, அவன்கிட்ட என்னைய கூட்டி கொடுத்துறாதப்பா, காட்டி கொடுத்துறாதப்பா, அவனை பார்த்து இந்தா இருக்கிறான் பிடிச்சிட்டு போ அப்படி இந்த இடத்துல காட்டி கொடுத்துறாதப்பா அப்படின்னு ஐயா சொல்கிறார். கூற்றனுக்கு காட்டி கொடுக்கற்க பார்த்தவளை நந்த கடற்புவியில் நான் இன்னும் வன்பிறவி பந்த கடல் அழுந்த பண்ணற்க. எப்படி நீ காய்ச்சி கொடுத்துட்டீன்னா அந்த கூற்றுவன் என்னை எடுத்துகிட்டு போயிட்டான்னா நான் செத்து போயிடுவேனே, செத்து போயிட்டேன்னா திரும்ப திரும்ப இந்த பந்த கடலில் பிறந்து உழந்துக்கிட்டு இருக்கணுமே, அது மாதிரி பண்ணிடாதப்பா. பந்த கடல் அழுந்த பண்ணற்க முந்தை நெறி நின்றே உன் பொற்தால் நினையாதார் பால்மனையில் சென்றே உடலோம்ப செய்யற்க. அப்படிலாம் இருந்தேன், ஆனால் இனிமே நான் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? நீ எனக்கு சொல்லிட்ட, அதன்படி நான் சொல்கிறேன், அதன்படிலாம் எனக்கு செஞ்சு கொடுப்பா. ஐயா ரிக்வஸ்ட்டை கேட்குறாரு. முந்தை நெறி, பழைய நெறியில் நின்றே உன் பொற்தால் நினையாதார், உன்னுடைய உண்மையான திருவடிகளை நினையாதவர்களுடைய பால் மனையில், பாலா போன அந்த மனையில் சென்றே உடலோம்ப செய்யற்க. என்னை அங்கே போக விடாத, என்னுடைய உடம்பு அந்த பக்கம் கூட போகக்கூடாது, அந்த பால் மனையில் இருக்கக்கூடியவர்களுடைய பக்கம் உடலோம்பு செய்யற்க. நன்றே நின்றோங்கும் நெறியோர் உளத்தமந்தோய் என் தன்னை தீங்கு நெறியில் செலுத்தற்க. நல்லவர்களுடைய உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இறைவனே, என்னுடைய தீங்கு நெறியில், தீய நெறியில் என்னை செல்ல விட்டுறாதப்பா, செலுத்தற்க. வீங்கடங்கி வாளி எனைத்தான் வலுத்தினும் என் சொற்கடங்கா ஏழை மனத்தால் இழைக்கின்றேன். எப்படியெல்லாம் வாழ்த்தினாலும் வாளி எனத்தான் வலுத்தினும் என் சொற்கடங்கா, நான் எப்படித்தான் உன்னை போற்றி புகழ்ந்தாலும் அந்த அத்தனை சொற்களுக்கும் அடங்காமல் கடந்து நிற்பவனே, தாண்டி நிற்பவனே, ஏழை மனத்தால் இழைக்கின்றேன். எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அதனால் மனசால் இழைச்சு போயிருக்கிறேன். வாழுமர கோடேறும் பொல்லா குரங்கனவே பொய்யுலக காடேறு நெஞ்சால் கலங்குகின்றேன். நான் கலஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. எப்படி கலங்குறேன் தெரியுமா? இந்த குரங்கு இருக்கு பாரு,
கோடேறும் பொல்லா குரங்கு. சாதாரண குரங்கே கிளவிட்டு கிளை தாவிக்கிட்டு இருக்கோம். பொல்லாத குரங்கு என்ன ஆட்டம்லாம் போடும். அந்த பொல்லாத குரங்கை போல இந்த பொய் உலகத்தில் நெஞ்சத்தால் கலங்குற. எங்கே பார்த்தாலும் பொய்யா இருக்குது. பேசுகிறவங்க வஞ்சகம் நிறைஞ்சு பேசுகிறாங்க, உண்மை இல்லை. இறைவனுடைய அருள் அடைகிறத பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால் என்னுடைய நெஞ்சம் கலங்கி போயிருக்கிறேன், கலங்குகின்றேன். பாடேறும் உள்ளறியா மாயை எனும் முற்பகையார் காமம் எனும் கல்லறியாதுண்டு கவல்கின்றேன். படாத பாடுபட்டு உள்ளறியா மாயை எனும் முற்பகையார் காமம் எனும் கல்லறிய துண்டு கவல்கின்றேன். இந்த காமம் பகை இதையெல்லாம் பார்த்து நான் கவல்கின்றேன், துவண்டு போகின்றேன்ப்பா. தெல்லுரும் என் கண்ணனையாய் நின்றால் கமலங்களை வலுத்தா மண்ணனையால் பார்ப்போய் மயங்குகின்றேன். மயக்கம் வருது. எங்கே போய் மயங்குகிறேன் தெரியுமா? தெல்லுரும் என் கண்ணனையாய் நின் தாள் கமலங்களை வலுத்தா மண்ணனையார். உன்னுடைய திருவடிகளை வலுத்தாத போற்றாத மண்ணனையார் வீட்டில் போய் நான் மயங்குகின்றேன். அப்படி மயங்கக்கூடாது. திண்ணமிலா காதரவந்தான் துன்பக் கவலை கடல் வீழ்ந்தே ஆதரவு ஒன்றின்றி அலைகின்றேன். அந்த துன்பக் கடலில் வீழ்ந்துட்டேன், எனக்கு ஆதரவு யாரும் இல்லை, அந்த ஆதரவு இன்றி அலைகின்றேன். ஓது மறை ஆத்தரெனும் உன் அடியார் தமை கண்டு நாத்திகம் சொல்வார்க்கு நடுங்குகின்றேன். நாத்திகம் சொல்கிறவங்கள பார்த்து ஐயா சொல்கிறார், நாத்திகம் சொல்கிறவர்களை பார்த்து நான் என்ன பண்ணுறேன்? நடுங்குகின்றேன். கடவுள் இல்லேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவரை பார்த்து நடுங்குங்க. ஏன்னா அவர் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பொய் சொல்கிறவங்கள பார்த்தா நமக்கு நடுக்கம்தான் வரணும். உண்மையை சொல்கிறவங்கள கேட்டால் நமக்கு இன்பம் வரணும். பொய் சொல்கிறவங்கள பார்த்தா நடுக்கம் வரணும். கடவுள் இல்லேன்னு நாத்திகம் பேசுகிறவங்களை என்ன சொல்லணும்? நாத்திகம் சொல்வாருக்கு நடுங்குகின்றேன். பார்த்துண்டே உய்வதறியா உளத்தினே உய்யும் வகை செய்வதறியேன் திகைக்கின்றேன். எப்படி உய்வது, எப்படி மேலேறுவது அப்படின்னு தெரியாமல் திகைச்சு போய் இருக்கிறேன். சைவ நெறி உன்னிரம்பு நின் கருணை உண்டோ இலையோ என்றெண்ணி எண்ணி உள்ளம் இழைக்கின்றேன். அப்பா, உனக்கு கருணை இருக்கே, அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியாமல் அதை நினச்சி 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 உள்ளம் இழைக்கின்றேன். முதல்ல எதனால் உள்ளம் இழைச்சேன்? பொய்யா வாழ்ந்து உள்ள இழைச்சி போனேன். ஆனால் இப்போ உன்னுடைய கருணைக்காக உள்ளம் இழைக்கின்றேன். மண்ணிறை கொன் செய்கை கொண்ட கொடுங்கூற்றன் குறுகில் அதற்கு என் செய்வோம் என்றெண்ணி ஏய்க்கின்றேன். மரணம் வந்துடுமே, இப்படியெல்லாம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனே, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு தெரியாமல் எய்க்கின்றேன். உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, என்ன செய்யறது எனக்கு தெரியலையே, மரணம் வந்துடுமே. முன் செய் வினை ஆமறையா நோயலக மெலிவுற்றையோ நான் தாமரையின் நீர் போல் தயங்குகின்றேன். தாமரை மேலே எப்படி தண்ணி இருக்குமோ, ஒட்டாமல் இருக்குமோ, அதுபோல் முன் செய்த வினைகள் எல்லாம் நோயலக மெலிவுற்ற ஐயோ, நோயாக வந்து என்னைய மெலிவுற்ற செஞ்சிருச்சுன்னா, என்னைய வருத்திருச்சுன்னா, அந்த வினைகளில் இருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு, தாமரையில் எப்படி தண்ணி ஒட்டாமல் இருக்குமோ அதுபோல் நான் தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிறார். தாமமுடி வள்ளல் அருள் கொடுக்க வந்திலனே இன்னும் என உள்ளமது நீராய் உருகுகின்றேன். தாமமுடி கிரீடம் அணிந்த வள்ளல் அருள் கொடுக்க வந்திலனே, இன்னும் இறைவன் வரலையே, அருள் கொடுக்கலையே, இன்னும் என உள்ளமது நீராய் உருகுகின்றேன். முதல்ல மனசு உருகுச்சு. எப்படி உருசுது தெரியுமா? கள்ளவாதனை செய்தவர்களோட சேர்ந்து உருகி குழாவி நேசத்தோடு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ உருகுது. எப்படி உருகுதுன்னா, ஐயோ நீ என்ன அருள் கொடுக்க வரலையப்பா, நீ எப்போ அருள் கொடுக்க வருவ அப்படின்னு எதிர்பார்த்து நீராய் உருகுதான். நீராய் உருகுகின்றேன். எல்லலுரு மாலை பாய்ந்து இன்னும் என்ன வந்திடுமோ என்று நெஞ்சம் ஆளை பாய்ந்து உள்ள மலிகின்றேன். இந்த நெஞ்சம் உன்னுடைய அருள் கிடைக்கலையே, மாலை பாய்ந்து இன்னும் என்ன வந்திடுமோ அப்படின்னு ஆளை பாய்ந்து, அலைபாயிரான்னு சொல்கிறோம் இல்லையா, ஆளை பாய்ந்து உள்ள மலிகின்றேன். ஞாலமிசை கோட்பார வாழ்க்கை கொடுஞ்சிறையில் நின்று என்னை மீட்பாரில்லாது விழிக்கின்றேன். இந்த வாழ்க்கை கொடுஞ்சிறையாக இருக்குது.
கோலங்கள் நிறைந்த அலங்கோலமான இந்த ஞாலத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த துர்க்குணங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் இருந்து என்னை யாரை மீட்கிறது? மீட்பார் இல்லாது விழிக்கின்றேன். மீட்பாகும் ஆற்றில் ஒரு காலும் அடங்கா சமுச்சார சேற்றில் ஒரு காலும் வைத்து தேய்கின்றேன். என் வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? மீட்பாகும் ஆற்றில் ஒரு காலம். ஒருத்தன் என்ன பண்ணானா, ஆற்றுல போயிருக்கிறான், தண்ணி இருந்திருக்குதே, தண்ணியை விட்டு வெளியில் வரணும். ஒரு காலை ஆற்றுல வச்சுருக்கிறான், இன்னொரு காலை சேத்துல வச்சுட்டு இருக்கிறான். காலை எடுக்கவும் முடியலை, போகவும் முடியல. இந்த மாதிரியான நிலைமையில் மீட்பாகும் என்ன, ஆற்றில் ஒரு காலம், இந்த பக்கம் ஒரு காலு உலகியல்ல, அடங்கா சமுச்சார சேற்றில் ஒரு காலம், இந்த பக்கம் ஒரு கால், உலகியல்ல ஒரு கால், அருளியல்ல ஒரு கால், அடங்கா சம்சார சேற்றில் ஒரு காலும் வைத்து தேய்கின்றேன். தேஞ்சு போய்கிட்டு இருக்கிறேன். உலகியல்ல பொய் நிறைந்த வாழ்க்கையில், வஞ்சகம் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு காலை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு பக்கம் அருள் கிடைக்கலையே அப்படின்னு எண்ணி எண்ணி அந்த பக்கம் ஒரு காலை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். தோற்றுமயர் பாகமுறு வாழ்க்கையனும் பாலைவனத்து உன் அருள் நீர் தாகமது கொண்டே தவிக்கின்றேன். இந்த உலகியல் வாழ்க்கையெல்லாம் பாலைவனத்து வாழ்க்கையாக இருக்குது. அதுலேருந்து என்னை எது காப்பாற்றும்? உன்னுடைய அருள் தான் நீராக வந்து போய்ப்படுமோர் பஞ்ச பொறிகளால் வெம்பாம்பின் வாய்ப்படுமோர் தேரையை போல் வாடுகின்றேன். பஞ்ச பொறிகள், இந்த 5 இந்திரியங்களும் மோகத்தில் மாட்டிக்கிட்டு பாம்பின் வாய்ப்படுமோர் தேரையை போல் வாடுகின்றேன் ஐயா சொல்கிறாங்க. அப்போ இந்த குணங்கள் எல்லாம் எப்படி வருகிறது? இந்த 5 இந்திரியங்களின் வாயிலாகத்தான் நமக்கு கடத்தப்படுகிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது மூலமாகத்தான் நமக்கு இந்த 5 இந்திரியங்களின் வாயிலாகத்தான் இந்த உணர்வுகள் அனைத்தும் கடத்தப்படுகிறது. இந்த 5 இந்திரியங்களும் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்குதான், ஒரு பாம்பின், அதுவும் வெம்பாம்பின், கடுமையான விஷம் நிறைந்த ஒரு பாம்பின் வாயில் மாட்டிக்கிட்ட ஒரு தேரை எப்படி கஷ்டப்படுமோ அதுபோல் கஷ்டப்படுறேன். மாய்ப்பவரும் மீன் போலும் மாதர் விழியால் வலைப்பட்ட மான் போலும் சோர்ந்து மடங்குகிறேன். மாய்ப்பவரும் மீன் போலும் மாதர் விழியால் வலைப்பட்ட மான் போலும் சோர்ந்து மடங்குகிறேன். ஐயா திரும்ப இங்கே காமத்தை தான் சொல்கிறாங்க. மாதர் விழியில் வகைப்பட்ட ஒரு மானை போல, ஒரு மீன் போல நான் மாட்டிக்கிட்டு விழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். காமத்தை பற்றி இங்கே எடுத்துகிட்டு வர்றாங்க. கான் போல வீற்றும் உலக விகார பிரளயத்தில் தோற்றும் சுழியிற் சுழலுகின்றேன். காடு போல இருக்கக்கூடிய இந்த உலக விகார பிரளயத்தில், அதாவது உலகாச்சாரம் சம்பந்தப்பட்ட உலக விடயங்களில் அது ஒரு பெரிய காடு, அதாவது ஐயா சம்சார காடு அப்படின்னாங்க. அதில் மாட்டிக்கிட்டு ஒரு சுழியில் மாட்டிக்கிட்ட ஒரு சுழல் போல், இப்போ நீர்க்குமிழி பார்த்திங்கன்னா ஆறு போகும்போது இப்படி சுழண்டுக்கிட்டே போகும். அதுபோல் அந்த சுழியில் மாட்டிக்கிட்ட சுழல் போல் நான் சுழன்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆற்றவும் நான் இப்பாரில் உன் மேல் அன்பில்லெனினும் அன்பனென ஒப்பாரியேனும் உடையேன் கான். எனக்கு உண்மையான அன்பு இல்லைனாலும் உன் மேலே அன்பு இருக்கிற மாதிரி ஒப்பாரியாது நான் வைக்கிறேன். உடையேன் கான் தப்பாய்ந்த மட்டு விடேன் உன் தாள் மறக்கினும் வெண்ணீற்று நெறி விட்டு விடேன் என் தனை கை விட்டு விடேல். அப்பா இவ்வளோலாம் எல்லாம் இருக்குது, நான் குற்றங்கள் எல்லாம் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த குற்றங்களை எல்லாம் நீ தான் தாயாக இருந்து தந்தையாக இருந்து துணையாக இருந்து என்னை காப்பாற்றி அருள் செய்யணும். அப்படி உன்னால் என்னை நீ கை விட்டுடாத, உன் தாள் மறக்கினும். அப்படி நான் உன்னுடைய தாளை மறந்துட்டாலும் உன்னுடைய திருவடிகளை மறந்து விட்டாலும் வெண்ணீற்று நெறி விட்டு விடேன். உன்னுடைய நெறியிலிருந்து நான் விட்டு விலகிட மாட்டேன்ப்பா. எவ்வளவு குற்றங்கள் செய்திருந்தாலும் குறைகள் செய்திருந்தாலும் உன் தாள் நான் மறக்கினும், நான் மறந்து போயிட்டாலும் கூட வெண்ணீற்று நெறி விட்டு விடேன். உன்னுடைய நெறியில் இருந்து நான் விட்டு விலக மாட்டேன். அப்படிப்பட்ட அன்பனாகிய நான் உன் திருவடிகளை மறந்தாலும் உன்னுடைய நெறி விட்டு விலகாமல் நான் இருக்கணும். என்னை கைவிட்டுடாதப்பா,
ஏன்னா என்னை நீ கைவிட்டுட்டினா யார் என்னை காப்பாற்ற முடியும்? உண்மைதானே? நம்ம எல்லோரையும் யார் காப்பாற்ற முடியும்? இறைவன் தான் காப்பாற்ற முடியும். ஒரு வயது வரை தாய் தந்தையர் வருவர், மனைவி மக்கள் வருவர், உற்றார் உறவினர் வருவர். எல்லாரும் ஏதோ ஒவ்வொருடைய பருவத்தில் ஒன்று அவர்கள் நம்மளை விட்டு போய்விடுவார்கள், இல்லை நாம் அவர்களை விட்டு விலகி விடுவோம். ஆனால் எப்பொழுதும் இந்த பிறவி மாத்திரமல்ல, எல்லா பிறவியிலையும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். அப்படிப்பட்ட இறைவா, நீ என்னை கை விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க, துட்டனென நான் துஷ்டந்தான் அப்படின்னு மாலும் திருமாலும் திசைமுகனும் பிரம்மனும் வானவரும் வானுலகில் வாழக்கூடிய தேவர்களும் வந்து தடுத்தாலும் உங்ககிட்ட வந்து அவன் துஷ்டன், அவனை நீ கைப்பிடிக்காத, அவனை விட்டுடுன்னு திருமால் சொன்னாலும் சரி, பிரம்மா சொன்னாலும் சரி, மற்ற தேவர்கள் சொன்னாலும் சரி, இந்த சிறியனை தள்ளிவிடேன், இந்த சிறியனை தள்ளி விட்டுறாதப்பா, எனக்கு வேற யாரும் கிடையாதுப்பா, நீ மட்டும்தானே இருக்கிற, நான் சின்னவன் தான், துர்க்குணங்கள் நிறைந்தவன் தான், அந்த குணங்கள் எல்லாம் விட்டுட்டு நான் உன்னுடைய திருவடிகளை சரணடைவதற்காக வந்திருக்கிறேன்ப்பா, இவங்க பேச்சையெல்லாம் கேட்டுட்டு என்னைய கை விட்டுடாதப்பா, சின்ன பையன் என்னைய தள்ளி விட்டுடாதப்பா, சிறியனை தள்ளி விடேல் அப்படி சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க, சாலுலக வாதனை கொண்டே நின்று மற்றெவரானாலும் வந்து போதனை செய்தாலும் என்னை போக்கிவிடேல். நான் இந்த உலக வாதனையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், சாலுலக வாதனையை தான் இவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னும் முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த பிரம்மா விஷ்ணு வானவர்கள் இவங்கெல்லாம் இல்லாமல் வேற யாராவது வந்து சொன்னாலும், மற்ற எவரானாலும் வந்து உனக்கு போதனையே பண்ணாலும், இறைவா உனக்கு போதனையே அவங்க பண்ணாலும், இவன் சின்னவன், இவன் இன்னும் உலக வாதனையை விட்டுட்டு வரலை, இவனை ஒன்று நீ கைப்பிடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாலும் என்னை போக்கி விடேல், என்னைய விட்டுடாதப்பா, எனக்கு வேற போக்கிடம் கிடையாதுப்பா அப்படின்னு விண்ணப்பம் எப்படியெல்லாம் வைக்கணும்னு ஐயா சொல்கிறார் இறைவன்கிட்ட. போக்கி விடேல், நீ தயவு சூழ்ந்திடுக, உன்னுடைய தயவை என்மேல் சூழ்ந்திடுக, என்னை நின் தொண்டருடன் சேர்த்தருள்க, வாழ்ந்திடுக நின் தாழ் மலர். நீ தயவு சூழ்ந்திடுக, உன்னுடைய தயவு எனக்கு முழுமையாக சூழட்டும், என்னை நின் தொண்டருடன் சேர்த்தருள்க, என்னை இந்த சார் உலக வாதனையெல்லாம் தவிர்க்க வைத்து உன்னுடைய தொண்டர்கள், உன்னுடைய அன்பர்கள், உன்னுடைய அடியார்கள், உன்னை உண்மையாக வணங்கக்கூடியவர்கள், நல்ல நெறியில் நிற்கக்கூடியவர்கள், அந்த தொண்டருடன் என்னையை சேர்த்து விடுக, சேர்த்து அருள்க, வாழ்ந்திடுக நின்றால் மலர். இறைவா உன்னுடைய நின்றால் மலரானது வாழ்ந்திடட்டும் 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 என வாழ்த்தி ஐயா இந்த விண்ணப்ப கலிவெண்பாவை நிறைவு செய்கிறார். ஆக இந்த விண்ணப்ப கலிவெண்பாவிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர்களுடைய சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க எந்த குணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதன் மேலே எவ்வளவு பற்று வச்சிருக்கிறாங்க, அவங்க பற்று வச்ச அந்த குணங்கள் அவர்களை எப்படியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாவற்றையும் இந்த விண்ணப்ப கலிவெண்பாவில் பெருமானார் எடுத்து கொடுத்திருக்கிறார். சன்மார்க்கத்தில் அதிகம் பேசப்படாத தலைப்பு இந்த விண்ணப்ப கலிவெண்பா, ஆனால் அதிகமாக சத்விசாரம் செய்யப்பட வேண்டிய தலைப்பும் இந்த விண்ணப்ப கலிவெண்பா தான். ஏனென்று சொன்னால் இந்த விண்ணப்ப கலிவெண்பாவில் இருக்கக்கூடிய விடயங்கள் மனிதர்களின் மனதில் ஒட்டி கொண்டிருக்கின்ற வரையில் இறைவனுடைய அருளை பூரணமாக பெறுவது என்பது கடினமாக போய்விடும். ஏனென்றால் சுத்த சன்மார்க்கம் என்பது எல்லா நிலைகளையும் கடந்து நாம் செல்ல வேண்டும், மரணத்தை வெல்ல வேண்டும் என்று. அதனால இந்த பதிகத்திலும் கூட, முதல் திருமுறையில் இந்த பதிகத்தில் கூட மரணத்தில் என்னையை கொண்டு போய் சேர்த்துடாதேன்னு ஐயா சொல்கிறார். ஆக மரணமில்லா பெருவாழ்வை பற்றி ஐயா 6ஆம் திருமுறையில் தான் பேசுனாங்கன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஐயா முதல் திருமுறையிலேயே பேசியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் முதல் திருமுறை 2ஆம் திருமுறைன்னு ஒன்றும் பெருமானார் பிரிக்கலை. பெருமானாருடைய அணுக்க தொண்டராக இருந்த தொழூர் வேலாயுத முதலியாரும் ரத்தின முதலியாரும் போன்றவர்கள் தான் பிரித்தார்களே ஒழிய, மற்றபடி அனைத்து பதிகங்களுமே நம்முடைய தெய்வ தந்தையாகிய நம்முடைய தெய்வமாகிய ராமலிங்க பெருமானார் இயற்றியது தான். அதில் நம்முடைய நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்படியெல்லாம் இறைவனிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனம் எப்படியெல்லாம் கனிந்து உருகி கசிந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த விண்ணப்ப கலிவெண்பா
உங்களுக்கு அமிர்தத்திலும் அமிர்தமாக இருக்கும். ஆகவே விண்ணப்ப கலிவெண்பாவை படியுங்கள். இந்த விண்ணப்ப கலிவெண்பாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை சத்விசாரம் பண்ணுங்கள். இறைவனிடம் விண்ணப்பம் வையுங்கள். நம் வள்ளல் பெருமானார் நம்முடனேயே இருந்து நமக்கு எல்லா விதமான அருள் ஆசிகளையும் வழங்குவார் என்று கூறி இந்த அருமையானதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து வள்ளல் பெருமானாருடைய பெருமைகளை, இந்த விண்ணப்ப கலிவெண்பாவை எல்லா இடங்களிலும் சென்று சேர உறுதுணையாக இருக்கக்கூடிய அருள்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு என்னுடைய பணிவான வந்தனங்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம். நன்றி, வந்தனம்.